நாம் செய்யாத எந்த ஒரு வினையும் நமக்கு சேராது. அப்படி ஒன்று வருது, அதை இறைவன் நமக்கு கொடுக்கின்றார் அப்படின்னா நல்லா தெரிந்து கொள்ள வேண்டியது, அது எங்கோ நாம் கடன் மிச்சம் வைத்திருக்கின்றோம் அப்படிங்கிறத அதிலிருந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஏதோ ஒரு ஜென்மத்தில் யாரோ ஒருத்தருக்கு நம்ம செஞ்ச வினையானது இப்பொழுது நமக்கு திரும்பி வருகிறது அப்படின்றது தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அப்படி ஒரு பக்குவப்பட்ட மனதுக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னா பகைவர்களை கூட நேசிக்கக்கூடிய ஆற்றலை நாம் பெற்று விடுவோம். சாதாரண விஷயம் அல்லவல்லவா? ஒருத்தர் நமக்கு துன்பம் செய்கிறார் அப்படிங்கும்போது அந்த துன்பத்தை நாம் அனுபவிப்போம். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ரொம்ப கொடுமையானதாக கூட இருக்கும். ஆனால் இது எனக்கு அதுவாக நடந்திருக்குமா அப்படின்னு யோசிச்சா ஏதோ ஒரு காலகட்டத்தில் நான் யாருக்கோ ஒன்று செஞ்சது திரும்பி வருது. ஏன்னா இந்த கர்மா அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. நீ செய்யாத ஒன்று உனக்கு திரும்பி வராது. இல்லை இப்போ புதுசாக யாராச்சும் உங்களுக்கு செஞ்சுட்டாங்கனாலும் அமைதியாக இருந்துருங்க, அது அவங்களுக்கு திரும்பி போகும். உங்களுக்கு வேறு வகையில் அது பலனளிக்கக்கூடியதாக இருக்கும்.